நம்ம இப்போ வந்து முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் 2025-26 பட்ஜெட்டில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வேளாண் பட்டதாரிகளுக்கு வந்து அவங்க முன்னிருந்து வந்து அவங்க பேங்க் லோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு அவங்க எல்லாம் முன்னாடி வந்து நம்ம இந்த மாதிரி அக்ரி கிளினிக் மாதிரி உழவர் நல சேவை மையம் மாதிரி அதில் எல்லாமே இன்டிகிரேட்டடாக இருக்கும். சீட்லேருந்து ஃபெர்டிலைசர்லேருந்து நம்ம இன்செக்டிசைட்ஸு அண்டு ட்ரோன் வசதினா ட்ரோன் ஃபார்மருக்கு வாடகை கொடுக்கறது, அது மாதிரி மெஷினரிஸ் வாடகை கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே ஃபார்மர் வந்தால் அவருக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படும், அவருக்கு தேவையான இடுபொருள்களும் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு வந்து இப்போ பிஎஸ்சி அக்ரி ஹார்ட்டி அக்ரி இன்ஜினியரிங் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணி நம்ம இந்த வருஷம் 1000 நம்பர் டார்கெட் கொடுத்துருக்காங்க. 1000 உழவர் நல சேவை மையம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறுவ போகிறோம். அதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் அது ஹார்ட்டி கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர் அண்ட் அக்ரி இன்ஜினியரிங் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து அப்ளை பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சப்சிடைஸ்டு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு சப்சிடி அமௌண்ட் நம்ம கொடுப்போம். அதுதான் நம்ம ஃபார்மர் ஒவ்வொரு இடத்துலையும் போய் வாங்காமல் இந்த ஒரு இடத்துக்கு வந்தால் they can have everything. அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம்.